பிரவீன், புதிதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநர் விருது 2024 என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதன்முறையாக ஆளுநரின் பெயரில் விருதுகள் வழங்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். ஆளுநரின் அரசியலில் இது புது வகையான அரசியலா என்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. முதலில் 2024 சமூக சேவைக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூக சேவைக்கான விருதினை கோவையைச் சேர்ந்த அந்த இதயங்கள் என்ற அமைப்பும் ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற சென்னையைச் சேர்ந்த நிறுவனத்திற்கும் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தனிநபர் சமூக சேவைக்காக சென்னையைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவருக்கும், கோயம்புத்தூரை சேர்ந்த சொர்ணலதா என்பவருக்கும், மதுரையைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 2024 ஆளுநர் விருதாக அறிவிக்கப்பட்டிருப்பது சிட்லப்பாக்கம் ரைசிங் தொண்டு அறக்கட்டளை என்ற நிறுவனத்திற்கு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான ஆளுநர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து, திராவிட சித்தாந்த அரசியல் என்று தொடர்ந்து ஆளுநர் அரசியல் பல்வேறு அரசியல்கள் செய்து வரக்கூடிய நிலையில் இப்போது விருது அரசியலிலும் ஆளுநர் ஈடுபட்டிருப்பதாக ஒரு விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. இந்த ஆளுநர் விருதுகள் 2024 பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரொக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆளுநர் மாளிகையின் சார்பாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சேவை தொடர்பாக ஆளுநர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விருதுகளின் மூலமாக தமிழக அரசு விருதுகள் இதே சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு வழங்கப்படுவது வழக்கம். இந்த சூழ்நிலையில் இப்போது ஆளுநர் விருதுகள் 2024 என்ற பெயரில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் என்று ஆளுநர் மாளிகை அறிவித்திருப்பது மற்றும் அதற்கான தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு இது கடந்த ஆண்டே இந்த விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் பெயர் அறிவிக்கப்பட்டு இப்போது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆளுநர் விருதுகள் 2024 என்ற விருது வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக தமிழக அரசியலில் விருது அரசியலும் ஆளுநர் மாளிகை மூலமாக தமிழக அரசுக்கு போட்டியாக வழங்கப்படுமா என்ற கேள்வியும் விமர்சனமும் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த விருது வழங்கப்பட்டுள்ள அந்த சிட்லப்பாக்கம் தொண்டு நிறுவனமானது கடந்த பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் பசுமையாக்கம், கழிவு மேலாண்மை போன்றவற்றில் சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து அளித்து வருவதால் அந்த நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த பகுதியில் உள்ள ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் ஆகியவற்றின் பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்த சிட்லப்பாக்கம் தொண்டு நிறுவனம் மிக முக்கிய பங்கை ஆற்றி இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சிட்லப்பாக்கம் ரைசிங் தொண்டு அறக்கட்டளை நிறுவனத்திற்கு 2024 ஆண்டுக்கான அந்த ஆளுநர் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் பெயரில் சமூக சேவை விருது மற்றும் சுற்றுச்சூழல் விருதுகள் முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதை தொடர்ந்து பல்வேறு விருதுகளும் அறிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஆளுநர் விருதுகள் 2024 அரசியலாக்கப்படுமா அல்லது அதுவும் ஒரு அரசியல் நடவடிக்கையா என்பது குறித்த விமர்சனங்கள் தொடர்ந்து எழத் தொடங்கி இருக்கின்றன. பிரவீன், ஆளுநர் விருதுகள் 2024 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் விருது பெறக்கூடியவர்கள் பெயர் மற்றும் அதன் சார்ந்த பிரிவுகளும் வெளியாக இருக்கின்றது. கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணன்.